இன்றைய புனிதர் அறிவோம். டிசம்பர் 27. புனித யோவான். இயேசுவின் மார்பில் தலை சாய்க்கும் பாக்கியம் பெற்றவரும் 12 திருத்தூதர்களுள் ஒருவருமான யோவான் திருவழிபாடு நூலையும் யோவான் நற்செய்தியையும் திருமுகங்களையும் எழுதியவர். கடவுளின் கொடை என பொருள்படும் பெயரை கொண்ட யோவான் செபதேயுவின் மகன். பெரிய யாக்கோபு இவரது அண்ணன். இவர்கள் இருவரும் கலிலேய கடற்கரையில் தன் தந்தையோடு மீன்பிடித்து வந்தவர்கள். இவர்கள் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவரும் தொடக்கத்தில் திருமுழுக்கு யோவானின் சீடர்களாக இருந்தவர்கள். இயேசு தமக்கான சீடர்களை அழைத்த போது யோவானையும் யாக்கோபையும் அழைத்தார். செல்வந்தர்களாக இருந்தும் இயேசு அழைத்தவுடன் தமது தந்தை செபதேயுவை கூலியாட்களோடு படகில் விட்டுவிட்டு அவரை பின்தொடர்ந்தார்கள். சகோதரர்கள் இருவருமே இயேசுவுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருந்தார்கள். அவரது அன்புக்கும் நம்பிக்கைக்கும் உரியவராக திகழ்ந்தார்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவர் மட்டுமே இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த மிக முக்கிய நிகழ்வுகளான பேதுருவின் மாமியாரை குணப்படுத்தியது, யாயீரின் மகளை உயிர்ப்பித்தது, கெத்சமனே தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தியது போன்ற நேரங்களில் உடன் இருந்தார்கள். இயேசுவை சமாரியர்கள் ஏற்க மறுத்த போது வானிலிருந்து தீயை அழைத்து அவர்களை அழிக்கவா என்று இயேசுவிடம் அனுமதி கேட்டவர்களுள் ஒருவர் யோவான். இதனால் தான் இவரும் இவரது சகோதரர் யாக்கோபும் இடியின் மக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதிகாரமின்றி ஒருவர் பேயை ஓட்டிய வேளையில் அதனை கண்ட யோவான் இயேசுவிடம் புகார் தெரிவிக்கிறார். பாஸ்கா உணவை ஏற்பாடு செய்வதற்காக இயேசு அனுப்பியவர்களுள் ஒருவர் யோவான். இறுதி உணவு வேளையிலே இயேசுவின் மார்பில் தலை சாய்த்து அமர்ந்திருக்கும் பாக்கியம் பெற்றவரும் இந்த யோவான் தான். இயேசு கைது செய்யப்பட்டதை அறிந்து எல்லா திருத்தூதர்களும் ஓடிவிட்ட நிலையில் பேதுருவும் யோவானும் மட்டும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். தலைமை குருவுக்கு அறிமுகமானவர் என்ற முறையில் யோவான் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு இயேசுவை மறுதலித்து ஓடிவிட்ட நிலையில் கடைசி வரை சிலுவை மட்டும் பின்தொடர்ந்து சென்ற ஒரே நபர் யோவான். அதனால்தான் இயேசு தம் அன்பு தாயை தம் அன்பு சீடராகிய யோவானிடம் ஒப்படைத்து உயிர் துறக்கிறார். இதனால் இயேசு மற்றும் யோவான் இருவரிடையும் நிலவிய பாசத்தையும் நெருக்கத்தையும் நாம் உணர முடியும். இயேசுவின் உடலை காணவில்லை என்று மகதலா மரியா கூறிய உடனே விரைந்து முதலில் ஓடினாலும் பேதுரு வரும் வரையில் உள்ளே நுழையாமல் யோவான் காத்திருந்து மூத்தோருக்கு மதிப்பளிப்பவராக இருக்கிறார். கோவிலின் அழகு வாயிலில் இருந்த கால் ஊனமுற்றவரை பேதுரு குணப்படுத்திய போதும், தமது 2வது மறைவுரையை பேதுரு நிகழ்த்திய போதும், பேதுரு கைது செய்யப்பட்ட போதும், தலைமைச் சங்கத்தின் விசாரணையின் போதும் உடனிருந்து தமது தோழமையை யோவான் வெளிப்படுத்துகிறார். திருத்தொண்டர்களில் ஒருவரான பிலிப்பு சமாரியாவில் நற்செய்தி அறிவித்த பிறகு பேதுருவையும் யோவானையும் சமாரியாவிற்கு அனுப்பினார்கள். சமாரியா சென்று அங்கிருந்த மக்களுக்கு தூய ஆவியை பெற்றுக் கொடுத்தார்கள். அத்தோடு நற்செய்தி அறிவித்த யோவான் 49ஆம் ஆண்டு நடைபெற்ற எருசலேம் முதல் சங்கத்திலும் பங்கேற்றுள்ளார். மிகுந்த ஆர்வத்துடன் இயேசுவை அறிவித்த யோவான் பல்வேறு புதுமைகளை நிகழ்த்தியுள்ளார். ஆர்த்திமிஸ் கோவிலில் பேய்களை வழிபட்ட 200 பேர் நெருப்பிற்கு இணையானவர்கள் மக்கள் யோவானை மன்றாடியதால் யோவான் இயேசுவின் பெயரால் ஜெபித்து அவர்களுக்கு உயிர் கொடுத்து திருமுழுக்கு அளித்தார். 249ஆம் ஆண்டுகள் ஒரு கோவிலில் இருந்த பேயை விரட்டி அடித்தார். கொடுங்கோலன் தொமீசியன் காலத்தில் கைது செய்யப்பட்டு ரோமைக்கு யோவான் இழுத்து வரப்பட்டார். அங்கும் கொதிக்கும் எண்ணெய் கொப்பரைக்குள் போடப்பட்ட போதும் விஷம் கொடுத்த போதும் இறக்காமல் இருந்ததால் பாத்மோஸ் தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கிருக்கும் போதுதான் திருவழிபாடு நூலை எழுதினார். 99ஆம் ஆண்டு நெர்வா என்னும் ரோமை அரசன் யோவானை விடுவித்து எபேசிற்கு அனுப்பினார். அந்நகரில் இருந்தபோது யோவான் நற்செய்தி நூலை எழுதினார். இவரது 3 திருமுகங்களும் இங்கிருந்து எழுதப்பட்டிருக்கலாம் என்பது தெரிகிறது. 100ஆம் ஆண்டு இயற்கையான முறையில் யோவான் இறந்தார். அடக்கம் செய்த பிறகு அவர் இறக்கவில்லை, ஓய்வெடுக்கிறார் என்று அவர்கள் நம்பினார்கள். வருடத்திற்கு ஒருமுறை அவருடைய கல்லறையில் இருந்து நறுமண காற்று வீசி நோயாளிகளை குணமாக்கியது. எனவே சில பக்தர்கள் அவர் இறக்கவில்லை, அப்படியே மறைந்து விட்டார் என்றும் நம்பினார்கள். புனிதரிடமிருந்து கற்போம். வயதில் மூத்தோருக்கு மதிப்பளிப்போம்.